மனித செவி இன்னும் வரல கேள்விக்கு. சில நேரம் எஸ்ஐக்கு வந்து மட்டும் இருக்கும், சொல்ல தெரியாது. வரலாம். மனித செவி. முதலாவது கீரை விதத்தை பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு கலர் யூஸ் பண்றேன். செவிப்பெரி மென்சம். இப்ப இதுவரைக்கும் நான் காட்டிக்கிறது புறச்செவிக்குரிய கருத்து. புறச்செவி. புறச்செவியில பாத்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு. செவிச்சோனை. செவிச்சோனை. இது செவிக்கால்வாய். 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 இப்ப புறச்செவியையும் நடுச்செவியும் பிரிக்கிறது தான் செவிப்பறை மென்சல். இது செவிப்பறை மென்சல். செவிப்பறை மென்சல். அடுத்த பகுதிக்கு இருப்பான்னு பாருங்க. நடுச்செவி. இது நடுச்செவி. இது நடுச்செவி. இது நடுச்செவி. நடுச்செவியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சுவர்ல ரெண்டு துளைகள் இருக்கு. ஒரு துளை, ரெண்டு துளை. மேலுள்ள துளைக்கு பேர் சொல்ற நீள்வட்ட பலகன் என்ற துளை. நீள்வட்ட பலகன் என்ற துளை மேல இருக்குது, கீழே வட்ட பலகன் என்ற துளை. இந்த நீள்வட்ட பலகன் என்ற துளை ஏந்திருவாலையும் வட்டப்பலகன் என்ற துளை நாரிழையத்தாலும் மூடப்பட்டிருக்கும். அடுத்த நாம் உச்சரிக்கு வருவோம். இது உச்சவீர பகுதியை குறித்துக் கொள்வோம். இது உச்சவி. உச்சவீர பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதி அரைவட்ட கால்வாய். அரைவட்ட கால்வாய். இது தலைவாயில். இது நத்தைச்சூல். இது உச்சவீர பகுதியாக. அப்புறம் நடுச்சவிக்கு உங்களுக்கு தெரியும், 3 செவி சிற்றன்புகள் இருக்கும். 3 செவி சிற்றன்புகள். அதை காட்டுகிறோம். சமட்டியூர் இருக்கும். சமட்டியூர். அடுத்தது சமட்டியூர், பட்டடை அல்லது பட்டையூர், அடுத்தது ஏதியூர். 3 செவிச்சிற்றன்கள் இருக்கு. அதை குறிச்சுக் கொள்வோம். இது சம்மட்டி. இது பட்டடை அல்லது பட்டையுரு. இது ஏதி. நான் சொன்ன இந்த துவாரத்துக்கு பேர் சொன்னோம் நீள்வட்ட பலகனி. நீள்வட்ட பலகனி. இந்த துவாரத்துக்கு சொன்னோம் வட்ட பலகனி. சரி, மொத்தமா அதே மாதிரி இந்த நடுச்செவி தொண்டையில திறக்கிற ஊத்தேக்கியாவின் குழாய். ஊத்தேக்கியாவின் குழாய். சரி, இப்ப மொத்தமா நான் உங்களுக்கு ஒரு செவியிட கட்டமைப்பு உங்களுக்கு காட்டிருக்கேன். சோ நாங்க கேள்வி செய்வோம். சரிதானே? சோ முதலாவது கேள்வி நாங்க பாக்குறது 4வது நிலைக்கு தான். இந்த இப்படியே பார்ப்போம். 4வது, 1வது சுற்று, 2வது, 3வது, 4வது.
ஐந்தாவது. முதலாவது கூற்ற பாருங்க, ஏந்தியுரு வட்டப்பலகணின்னு சொல்லிட்டு இந்த ஏந்தியுரு தொடுகைக்கு இருக்கிறீங்க நீள்வட்ட பலகணி வரும். நீள்வட்ட பலகணி அப்ப முதலாவது தவறானது நீள்வட்ட பலகணி வரும். நீள்வட்ட பலகணி. இரண்டாவது கூற்று, ஒளி அலைகளை உணரும் களங்கள் தலைவாயில் அமைது. சத்தம் அதாவது கேட்டலுக்கு பொறுப்பான புலன் வாங்கும் கோட்டின் அங்கம் அல்லது சுருளி அங்கம் நத்தை சுருக்களா இருக்கு. இதுக்குள்ளதான் கேட்டலுக்குரிய வாங்கி கோட்டின் அங்கம் இருக்கு. கோட்டின் அங்கம் அல்லது சுருளி அங்கம், கோட்டின் அங்கம் அல்லது சுருளி அங்கம் நத்தை சுருக்கள் வச்சு சரிதானே. சோ அந்த கூற்று